தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். குடும்ப ஆட்சிக்கும் ஊழலுக்கும் எதிரானவர்கள்தான் ஜென்சி போராட்டக்காரர்கள் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவின் இளைஞர்களும் மாணவர்களும் ஜென்சிகளும் இந்தியாவின் அரசமைப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் தெரிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த ஜென்சி என்ற பெயரில் தான் நேபாளத்தில் ஆட்சிக்கு எதிரான கலவரம் வெடித்தது. இந்த நிலையில் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பதில் அளித்துள்ள நிஷிகாந்த் தூபே, குடும்ப ஆட்சிக்கு தகுதி இல்லாமல் குடும்ப செல்வாக்கின் மூலம் மட்டுமே அதிகாரத்திற்கு வருபவர்களையும் எதிர்ப்பாளர்களாக உள்ள ஜென்சி போராட்டக்காரர்கள் நேரு, இந்திரா, ராஜீவ் மற்றும் சோனியாவுக்கு பிறகு வந்த ராகுல் காந்தியை ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழலுக்கு எதிராக இருக்கும் ஜென்சி போராட்டக்காரர்கள் ஏன் ராகுல் காந்தியை விரட்டி அடிக்க மாட்டார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள நிஷிகாந்த் தூபே, வங்கதேசத்தில் போராடிய ஜென்சி போராட்டக்காரர்கள் அந்நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்று போராடிய நிலையில் நேபாளத்தில் போராடிய ஜென்சி போராட்டக்காரர்கள் அந்நாட்டை ஹிந்து நாடாக மாற்ற போராடினார்கள். அப்படியானால் இந்தியாவை ஹிந்து நாடாக ஜென்சி போராட்டக்காரர்கள் மாற்ற மாட்டார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். PLA மற்றும் சொராஸ் அறக்கட்டளையுடன் சேர்ந்து இந்தியாவை துண்டாக்கும் ராகுலின் திட்டம் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று நிஷிகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜென்சி போராட்டக்காரர்கள் ராகுல் காந்தியை நோக்கி வர உள்ளனர் என்றும் அவர் நாட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்க வேண்டும் என்றும் நிஷிகாந்த் தூபே